இந்த முறையும் வந்து பிப்ரவரியில் வந்த எலெக்ஷனில் டிஎம்சி பெரிய அளவில் பண உதவி செய்திருக்கிறதாக தெரிந்துள்ளது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க என்ன தெரிஞ்சுக்கலன்னா, அடுத்து வரக்கூடிய மே தேர்தலில் இவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்டரில் இருக்க தொகுதிகள் டிஎம்சி ஜெயிச்சாலும் இன்னைக்கு டிஎம்சி கட்சி பிளவுபட்டு ரெண்டாக உடஞ்சி நிற்குது. இந்திய உளவுத்துறையை வந்து திட்டுறது, பாகிஸ்தானும் நாங்களும் ஒன்று சேர்ந்தால் இந்தியான்ற நாடு இருக்காதுன்னு சொல்கிறது, இந்தியாவில் வந்து 80% பிச்சைக்காரர்கள் வாழும் நாடுன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறது, மனுஷன் அசிங்கப்பட்டு கலங்கப்பட்டு பங்கப்பட்டு நான் திரும்ப என் நாட்டுக்கே போகிறேன் அப்படின்னா பங்களாதேஷ் ஃப்ளைட் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த எல்லை பகுதி ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் நடந்துட்டு இருக்கிறதுனால பங்களாதேஷ் அரசு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்குது. 2217 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபென்சிங்கையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் குறிப்பிட்டு மால்டா, நார்த் 24 பர்கனாஸ், கோச் பெரார், முர்ஷிதாபாத் இது போன்ற மாவட்டங்களில் ஃபென்ஸே இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது முழுசாக ஃபென்ஸ் பண்ணுறாங்க. அதிகமான நிலப்பரப்பு 80% இன்னைக்கு பங்களாதேஷ் பார்டருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அரசுகள் பாஜக அரசு. இது பங்களாதேஷால ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மை. பெங்காலில் வந்து ஆட்சி மாற்றம் என்பது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. மம்தா பானர்ஜி பார்டர் வந்து போரஸா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க பங்களாதேஷ். இளைய பரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ பங்களாதேஷ்ல வந்து பல பிரச்சனைகள் பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு நம்ம இங்கிருந்து டெய்லி பேசிஸ்ல அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம், ஷெல்டர்லாம் பண்றோம். பட் இருந்தாலுமே வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்தியன்ஸுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குதா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? டிஎம்சியில இருந்த முன்னாள் எம்பியை பத்தி 2011 வெளிப்படையா வந்த லிங்க்ஸ் நிறைய இருந்தது. அஹமத் ஹசன் இம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் டிஎம்சியோட எம்பி. அவர் பேர் சாரதா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல கூட அடிபட்டது. அந்த சிட் ஃபண்ட் காசு வந்து பங்களாதேஷ்ல ஜமாத் இஸ்லாமி பார்ட்டியோட கேண்டிடேட்ஸோட தேர்தலுக்கு ஃபண்டிங்க்கு போச்சு. இந்த நாட்டோட பணம் அந்த நாட்டோட ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் அங்க அந்த ஜமாத் இஸ்லாமியோட கேண்டிடேட்ஸ் தேர்தல் நிற்கக்கூடிய கட்சிக்காரர்களோட அவங்களோட தேவைக்காக இந்த பணம் போச்சு. இதை வந்து அன்னைக்கு இருந்த அவாமி லீக் கவர்மெண்ட், ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஷேக் ஹசீனாக்கு எதிராக போராட்டம் செஞ்சதுக்கு ஷேக் ஹசீனா கட்டுப்பாட்டில் இருந்த டிஜிஎஃப்ஐ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்டெலிஜென்ஸ், பங்களாதேஷோட உளவு அமைப்பு இந்தியாவுக்கு திட்டவட்டமான அறிக்கையை கொடுத்தது. டிஎம்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி 2014 15 இது இருக்கு. இந்த முறையும் வந்து பிப்ரவரியில் வந்த எலெக்ஷன்ல டிஎம்சி பெரிய அளவில் பண உதவி செய்திருக்கிறதாக தெரிந்துள்ளது. அந்த சைடு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு. ஆனா அவங்க என்ன தெரிஞ்சுக்கலன்னா, அடுத்து வரக்கூடிய மே தேர்தலில் இவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு விதி வலியது. அந்த சைடு ஜமாத் இஸ்லாமி பெருவாரியான தொகுதிகள் ஜெயிச்சுது. ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல இருக்க தொகுதிகள் டிஎம்சி ஜெயிச்சாலும் இன்னைக்கு டிஎம்சி கட்சி பிளவுபட்டு ரெண்டா உடஞ்சி நிக்குது. எதனால சார்? என்னென்ன பிரச்சனைகள்? அது இல்லை, அது அரசியல் சார்ந்த பிரச்சனை. அது மம்தா பானர்ஜி மீது எதிர்ப்பு, அபிஷேக் பானர்ஜி மீது எதிர்ப்பு, எது எப்படி இருந்தாலும் இந்த பிளவு என்பது இந்திய நாட்டுக்கு நன்மை. ஏன்னா பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்கெல்லாம் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு ரெடி. தனி கட்சியா ஆல்ரெடி என்சிபிஐன்ற ஒரு கட்சியில இணைஞ்சிட்டாங்க. அவங்க கட்சி எடுத்துட்டு போய் திரிணாமுல் எம்பிக்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க 20 பேர். ஸோ கட்சி தாவல் தடை சட்டமும் வரப்போறதில்லை. அதே சமயத்தில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பங்களாதேஷ் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க பண்ணுற வேலை ப்ளஸ் பங்களாதேஷ்லேருந்து கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு ஜஹீதுர் ரஹ்மான்னு சொல்லிட்டு பங்களாதேஷோட செய்தித்துறை மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தோட அட்வைசருக்கு என்ன இருக்கு வார்த்தை? அட்வைசர்னே வச்சுக்கோங்க, வார்த்தை தேடல முடியல நல்லா. அட்வைசர் அவர் வந்து பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டருக்கும் அட்வைசர் அவர் தான் செய்தி தொடர்பு பற்றி. ஸோ அவர் இந்தியாவுக்கு ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்கார், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. அந்த கான்ஃபரன்ஸுக்கு டெல்லிக்கு வந்தப்போ அவர் ஆல்ரெடி யூடியூப்ல சகட்டுமே இன்னைக்கு இந்திய அரசை திட்டுறது, இந்திய மக்களை திட்டுறது, இந்திய பாதுகாப்பு படைகளை திட்டுறது, பங்களாதேஷ் நடந்த அமளிக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்றது, இந்தியா அரசை வந்து வன்மையாக கண்டிக்கிறது, இந்திய உளவுத்துறையை வந்து திட்டுறது,
பாகிஸ்தானும் நாங்களும் ஒன்று சேர்ந்தா இந்தியான்ற நாடு இருக்காதுன்னு சொல்றது, இந்தியாவில் வந்து 80% பிச்சைக்காரர்கள் வாழும் நாடுன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறது, யூடியூப்ல அவர் தனி சேனல் வச்சே நடத்துறாரு அவர். நீங்க இப்போ போய் செக் பண்ணலாம் ஜஹீதுர் ரஹ்மான் சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் அது பேன் பண்ணியிருப்பாங்க அந்த யூடியூப் சேனலில். ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்தார். என்ன பண்ணாங்க, இவர் மேலே ஆல்ரெடி இவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சு அவரை டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி கொடுக்காம அவருக்கு தனியாக கேட்டில் அனுப்பாமல் எல்லாரும் வர கேட்டில் வர வச்சு பொதுமக்களாக உட்கார வச்சிட்டாங்க. உட்கார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சு அவரோட முழு ரெக்கார்டை பரிசீலனை பண்ணி இந்த ஒரு வாட்டி கொண்டு உள்ள விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மனுஷன் அசிங்கப்பட்டு கலங்கப்பட்டு பங்கப்பட்டு நான் திரும்ப என் நாட்டுக்கே போகிறேன் அப்படின்னா பங்களாதேஷ் ஃப்ளைட் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் 12 மணி நேரம் அங்கே டிரான்சிட்டில் போய் உட்காந்துட்டு இருந்து திரும்பி நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி டாக்கா போய் சேர்ந்து அங்கே போய் தாரிக் ரஹ்மான் கிட்ட போய் புலம்பி தள்ளியிருக்காரு. புலம்பி தள்ளின அப்புறம் இந்தியாவோட டெபுட்டி சார்ஜ் டி அஃபேர்ஸ்னா அங்கே அம்பாசிடர், அதாவது ஹை கமிஷனர் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துக்கான தூதுவராக வந்து யார் இருப்பாங்களான்னா சார்ஜ் டி அஃபேர்ஸ் பண்ணுவாங்க. 2வது முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். 3வது முக்கியமான பொறுப்பில் இருக்கிற டெபுட்டி சார்ஜ் டி அஃபேர்ஸ் அப்படின்வாங்க. ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் இந்தியாஸ் ஹை கமிஷன். யார் வந்து பொறுப்பில் அந்த பொறுப்பு அதிகாரி, அந்த தூதரகத்தோட இந்திய தூதரகத்தோட பொறுப்பு அதிகாரியை கூப்பிட்டு அவங்க வந்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கோ. இதனால உறவு பிரச்சனை தான் சார் வரும். பங்களாதேஷ் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், ஃபென்சிங்கை போடுறதை பற்றி இந்த நபர் ஜஹீதுர் ரஹ்மான் வந்து எங்கள் நாட்டில் எல்லைகளை தாண்டி ஃபென்ஸ் போட்டால் அதை பிடிங்கி எடுத்துரும். நாங்கள் என்ன உங்க மாதிரி ஊடுருவல்காரனா ஃபென்ஸ் போடுறதுக்கு? இந்தியாவோட எல்லைக்குள்ளே தான் ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபென்ஸையே ஒன்றால் ஏற்றுக்க முடியலன்னா நம்ம நாட்டில் நம்ம ஃபென்ஸ் போடுறத வந்து இவனுக்கு வந்த பிரச்சனை என்ன? ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பங்களாதேஷில் பாஸ் ஆகிட்டு இருக்கு. 10க்கு இப்போ வந்திருக்கிற சுவேந்து அதிகாரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய கமெண்ட்டு, நிறைய எதிர்குறல்கள் பங்களாதேஷில் வலுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம புஷ்பேக் பண்ண வெளியே அனுப்பிச்ச இந்த ஊடுருவல்காரர்கள் அங்கே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் இந்தியன்ஸ் தான், ஆனால் எங்களை துரத்தி அடிக்கிறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க டைலாக். இங்கேருந்து தன்னிச்சையாக ஓடுறவங்க அங்கே போய் அந்த டைலாக் அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பங்களாதேஷ்லக்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த எல்லை பகுதி ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் நடந்துட்டு இருக்கிறதுனால பங்களாதேஷ் அரசு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கு. சிலிகுரி வரைக்கும் கூட ஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த 2217 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபென்சிங்கையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் குறிப்பிட்டு மால்டா, நார்த் 24 பர்கனாஸ், கோச் பெரார் இது போன்ற மாவட்டங்களில் ஃபென்ஸே இல்லாத, முர்ஷிதாபாத் இது போன்ற மாவட்டங்களில் ஃபென்ஸே இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ முழுசாக ஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து ஒவ்வொரு 200 மீட்டருக்கு ஒரு பார்டர் கார்ட்ஸ் பங்களா வீரனை நிறுத்துறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு 200 கிலோமீட்டருக்கும் பார்டர் கார்ட்ஸ் பங்களாவோட ஒரு வீரன் வந்தான்னா அந்த வீரன் வந்து மொத்தம் எவ்வளோ பேர் நிறுத்தியிருக்காங்க? 60,000 பேர் நிறுத்தியிருக்காங்க. சில இடங்கள் 50 மீட்டருக்கு ஒருத்தனன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. பட் ஸ்டில் த பார்டர் இஸ் போரஸ். நம்ம எங்கே நினைச்சாலும் அங்கே ஓப்பன் பண்ணி அவனுங்க துரத்தி அடிக்க முடியும். எப்படி வந்தீங்களோ அப்படி ரிட்டர்ன் போகணும்னு சொல்லிட்டு துரத்த முடியும், துரத்திட்டும் இருக்கும். அந்த பக்கம் திரிபுராலேருந்து அழுத்தம் பங்களாதேஷுக்கு வலுத்துட்டு இருக்கு, இந்த பக்கம் மிசோரம்லேருந்தும் வலுத்துட்டு இருக்கு, இந்த பக்கம் அசாம்ல இருந்தும் அதிகம் ஆகிட்டு இருக்கு, இந்த பக்கம் அதிகமான நிலப்பரப்பு 80% இன்னைக்கு பங்களாதேஷ் பார்டருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அரசுகள் பாஜக அரசு. இது பங்களாதேஷால ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மை. அப்புறம் அசாமும் திரிபுரா மாத்திரம்தான் இருந்தது. இன்னைக்கு 2217 கிலோமீட்டர் எல்லை கொண்ட மேற்கு வங்கம் விழுந்தது பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய பேரிடியா பார்க்கப்படுது. ஏன்னா 3000 கிலோமீட்டருக்கு மேல இருக்க பார்டர் வந்து டைரக்ட் பிஜேபி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதில் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வந்து அதிகமாக அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த போல இந்தியாவோட அரசாங்கமும் வந்து யாரெல்லாம் பங்களாதேஷ் கூட அந்த ஜமாத் இஸ்லாமியோட நெருக்கமான தொடர்பு இதெல்லாம் கொண்டிருந்தாங்களோ, உதாரணத்துக்கு வேற புஷ்பா 3 படம் ரிலீஸ் ஆகுதுதான். அந்த அங்க ஃபால்தால முன்னாள் எம்எல்ஏ ஜஹாங்கீர் கான் நான் ஃப்ளவர் இல்ல ஃபயர்ன்னு சொல்லி டைலாக் விட்டு இந்த சீன் எல்லாம் போட்டு காட்டினாரு. இப்போ அவரை ஃபர்ஸ்ட் வாட்டி அண்டர்வேர் மார்ச் பண்ணாங்க, இது 2வது வாட்டி திருப்பி அண்டர்வேர் மார்ச் பண்ண விட்டுருக்காங்க. ஒரே ஆளுக்கு 2 வாட்டி அண்டர்வேர் மார்ச்.
இது அண்டர்வேர் மேட்சே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் கூட யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ரவுடிசம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது மாதிரி ட்ரீட்மெண்ட், அதிகாரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, சுயேந்து அதிகாரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சட்ட ஒழுங்கு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புரியுது சார். நீங்க சொன்ன மாதிரி பங்களாதேஷ்க்கு இப்போ ஆரம்பத்தில் வந்து தரிக் ரஹ்மான் வரும்போது நம்ம ஜெய்சங்கர்லாம் போனார், மீட் பண்ணார், நல்லா தானே சார் இருந்தது. ஏன் சடனா இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையல? அவங்க வீழ்ச்சியெல்லாம் அடையல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அரசு பெங்கால்ல வந்து ஆட்சி மாற்றம் என்பது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. மம்தா பானர்ஜி பார்டர் வந்து போரஸா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எப்படி காஷ்மீர்ல பாகிஸ்தான் வந்து பிஓஜேகேக்கும் காஷ்மீருக்கும் வந்து எந்த ஒரு தங்கு தடையற்ற போக்குவரத்து இருக்கணும், எப்போ வேணாலும் டெரரிஸ்ட் வரலாம் போகலாம், அது மாதிரி எப்போ வேணாலும் ஊடுருவல்காரர்கள் வரலாம் போகலாம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பையும் எல்லைப்புறத்துல பாதுகாப்பு என்பது இருக்கக்கூடாது என்ற ஒரு நினைப்பையும் பங்களாதேஷ் அரசு கொண்டிருந்தது. சாரி ராஜா, இது என்னோட நிலம், நான் வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டு இப்போ ஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இதை சார்ந்த ஒரு பிளாக் எக்கானமி வந்து நடந்துட்டு இருந்ததாங்க. அந்த பிளாக் எக்கானமி நிறுத்தத்துக்கு வந்துருச்சுன்னா பங்களாதேஷ் ஆல்ரெடி பொருளாதார இக்கட்டில் இருக்கு, இன்னும் பெரிய இக்கட்டில் வந்து மாட்டிக்கும். 10,000 அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பெருவாரியான தொகுதிகள் ஜமாத்தி இஸ்லாமிக் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தொகுதிகள், தரிக் ரஹ்மான் கண்ட்ரோல்ல இல்லை, பிஎன்பி கண்ட்ரோல்ல இல்லை. அந்த பெருவாரியான தொகுதிகளில் வந்து அமளி ஏற்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அவங்க இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது பண்ண பார்த்தாங்கன்னா இங்க இருக்கணும் சுட்டுருவாங்க பிஎஸ்எஃப். ஸோ 2 நாட்டுக்கான ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஓகே சார், நீங்க பிஓகே பத்தி பேசினீங்க. இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனை நடந்தது சார், அது எந்த நிலைமையில் இருக்குது? இப்போ பெருசா இருக்கு. இன்னும் ப்ரொடெஸ்ட் கண்டினியூ பண்ணிருக்காங்க. ப்ரொடெஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆகுது. இன்னும் சொல்ல போனா எக்ஸ் ஏகே, அவங்க சொல்றது ஏகே ஆசாத் காஷ்மீர் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூப்பிடுறது பிஓஜேகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர். அந்த ரெஜிமெண்ட்லேருந்து வந்தவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க சர்வீஸ் நடுவில் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து துப்பாக்கி பிடிச்சி இவங்களை ஆர்மியை சுட ஆரம்பிக்கிறாங்க. சிவில் வாராக மாறிட்டு இருக்கு, உள்நாட்டு போகிறோம். ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு மாநிலத்தை உள்நாட்டு போர் நடக்கலாம், பல மாநிலங்களில் உள்நாட்டு போர் நடக்குது. அஃப்கோர்ஸ் அது அவங்க மாநிலமே இல்லை, அது அத்துமீறி அவங்க கைப்பற்றின பகுதி, அது இந்தியாவோட நிலப்பரப்பு. இவங்க வந்து அத்துமீறி அதில் உட்காந்துருக்காங்க. அந்த பகுதியில் அந்த மக்களை வந்து அடக்குமுறை செய்ய பார்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாகிஸ்தானை நம்பினாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானோட சுயரூபம் தெரிஞ்சவங்க திரும்பி இருக்காங்க. இது பெருசாக திரும்பணும், இன்னும் பெருசாக வெடிக்கணும், இன்னும் பெரிய உயிர் சேதம் அங்கே நடக்கணும். அப்போதான் இந்தியா நுழையணும். அது வரைக்கும் பொறுக்கணும். இப்போ அவங்களுடைய மக்கள்லாம் வந்து இந்தியா பக்கம் இருக்காங்களா சார், இல்லை அவங்க? அதுதான் நான் சொன்னேன், இது பெருசாக நடக்கணும், பெருசாக உயிர் சேதம் நடக்கணும், பெரிய அளவுக்கான சேதம் இருக்கணும், பொருள் சேதமும் கட்டுக்கடங்காகவும் போகணும். அப்போ இந்தியா நுழையணும்னு நான் சொல்றேன். நான் இப்போ அது சூழ்நிலை இல்லைன்னு மக்களுடைய விருப்பம் கேட்குறேன் சார். நான் மக்கள் இப்போதைக்கு இந்தியா பக்கம் விருப்பம் தெரிவிக்கிறதா தெரியல. அதுக்கான அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், அந்த அந்த ஒரு கரெக்டான கலவை இன்னும் வரல. அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்வாங்க ஒரு அஜிடேஷனுக்கு, அந்த கிரிட்டிக்கல் மாஸ் இன்னும் எட்டலை. நம்ம போய் உள்ள நுழைஞ்சோம்னா நம்மளே நம்ம தள்ள மண்ணு போட்டுக்கிட்ட மாதிரி. இப்போ அது இன்னும் வளரணும், இன்னும் அந்த கொதிப்பு நிலைக்கு வரணும் சார். கொதிக்கணும், பாலை சுண்ட கொதிக்க விட்டா மேல அப்படியே வரும் பாருங்க, பொங்கி வரும். அப்போ டப்புன்னு கேஸ் நம்ம ஆஃப் பண்ணணும். அந்த பாலை காசாமலேயே லைட்டா பாயிலிங் பாயிண்ட் இருக்கும்போதே நம்ம வந்து உள்ள நுழைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, பால் வேஸ்ட். அந்த அந்த என்ன சொல்றது, கொதிச்ச பாலுக்கு இருக்கிற தன்மைக்கும் கொதிக்காத பாலுக்கு இருக்கிற தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த கொதிநிலை எட்டணும், இன்னும் அந்த கொதிநிலை எட்டலை. அங்க மக்கள் வந்து அந்த கலாச்சார ரீதியிலான போராட்டமா இருக்காது. அது இப்ப இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, பொருளாதார ரீதியிலான போராட்டமா இருக்கிறதும், இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை முறை சார்ந்த போராட்டமா இருக்கிறதும், கலாச்சார போராட்டமாகவும் சுதந்திர போராட்டமாகவும் அது வடிவெடுக்கணும். அப்போ இந்தியா நுழையும். அங்கே இந்திய கொடிகள் தெரியணும். இங்க எப்படி பாகிஸ்தான்ல காஷ்மீர்ல நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு காலத்துல காஷ்மீர் கொடியோட பாகிஸ்தான் கொடி ஏத்துறது வந்து பாகிஸ்தான் ட்ரெண்ட் பண்ணாங்களோ, அது மாதிரி அங்க இந்திய கொடி பறக்கணும். அப்போ நுழைஞ்சா அர்த்தம் உண்டு. இப்போ நுழைஞ்சா நம்ம தேவையற்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம மூக்க நுழைக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அங்க யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட தார்மீக ரீதியில் நம்மளால என்ன பண்ண முடியுமோ, என்ன ஆதரவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். புரியுது சார். இப்போ நீங்க சொன்ன மனதளவில் இப்போ வெஸ்ட் பெங்கால வந்து இப்போ பாஜக ஆட்சி பண்ணி பண்ணிட்டாங்க சார். ஆனால் இன்னுமே அந்த பஞ்சாப்ன்ற ஒரு பார்டர் ஸ்டேட் இருக்கே சார், அது எப்படி சார் இப்போ பண்ண முடியும்? அவங்க கூடி சீக்கிரம் நடந்துடும் சார். இல்லை இன்னும் அங்கேயுமே ஆம் ஆத்மி இருக்கனால பிரச்சனைகள் ஏற்பட நடக்கும் பாருங்க. அதுக்கான ஆயுத பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் நடக்கும். ஆட்சி கலையும் அபாயமும் உள்ளது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும்
இன்னொரு பக்கம் வந்து பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி திரும்பி ஆட்சிக்கு வருமான்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பகவத் மான் மீது பெரிய அதிருப்தி எழுந்துள்ளது பஞ்சாப் முதல்வர் மீது. செக்யூரிட்டி பிரச்சனை இல்லைல்ல சார் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற மாதிரி? செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு. அங்கிருந்து பாகிஸ்தானுக்குள்ள இருந்து வரக்கூடிய வெப்பன்ஸ் வந்து ட்ரோன்கள் மூலமாக வெப்பன்ஸ் வருது, நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வருது, நார்கோட்டிக்ஸ் அது வருது. அஃப்கோர்ஸ் பார்டர் இஸ் ஃபென்ஸ்டு. பெங்காலோட கம்பேர் பண்ணால் பார்டர் நல்ல ஃபென்சிங் இருக்கு. பட் அந்த சைடு இந்த சைடு வரதை வந்து நம்மளால 100% நிறுத்த முடியல. பெருவாரியாக நிறுத்த முடியல. பட் அங்கே இருக்கிற எல்என்டோ மிஷினரியும் வந்து மத்திய படைகளுக்கு அவங்க உறுதுணையாக நிற்கணும். ஆனால் அங்கே அரசியல் காரணங்களால் ஏங்க பிரதமரையே வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர் கிட்ட ரோடு நிறுத்தின ஒரு அரசு இருந்த மாநிலம் தானேங்க அது. அஃப்கோர்ஸ் அந்த அரசு வேற, அந்த கட்சி வேற. இதுதான் என்னோட பார்வை. பட் பஞ்சாப்லேயும் வந்து ஆட்சி மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு. ஓகே சார், அதுக்கு தான் இலக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணா நேரத்திலே மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.